மார்னிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ண சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து 21/5 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா டேட்ஸ் வந்து 21/5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 22/6 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜூன் 22 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்டோஸ் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 29/1லேருந்து 29/6லேருந்து 1/7 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரியும் 2 டயர்ல நடக்கும். டயர் 1 வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் இருக்கலாம்னு சொல்றாங்க. டிசம்பர்ல டயர் 2 நடத்துவாங்க. இது ரொம்ப பெரிய நோட்டிஃபிகேஷன். நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பே லெவல் வந்து ஏஜ் லிமிட் பார்க்க போறோம். ஸோ 3 லெவல் குடுத்துருப்பாங்க. லெவல் 8, லெவல் 7 அண்ட் லெவல் 4 எல்லாத்துக்குமே 18-30 இருக்கும். சிலதுக்கு மட்டும் 20-30 இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இது பார்க்கும்போது கூடவே நீங்க வந்து என்னென்ன டெசிக்னேஷன்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்றாங்கங்கிறதையும் நீங்க பார்த்துக்கலாம். அது என்ன டிபார்ட்மெண்ட், என்ன மினிஸ்ட்ரி கீழ வருதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஜெனரலா குரூப் பி அண்ட் குரூப் சி தான் இங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா நம்ம இதுல பார்க்க போறது வேகன்ஸீஸ். இது ரொம்ப பெரிய ஒரு பல்க் வேகன்சி. 12,256 தான் இதோட வேகன்சி. 12,000 பிளஸ் வேகன்ஸீஸ் இருக்கு. டீட்டெயிலான வேகன்ஸீஸ வந்து நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு கேண்டிடேச்சர் டென்டேட்டிவ் வேகன்ஸீஸ்ல போய் நீங்க இதுல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் தான். ஏஜ் ரிலாக்சேஷன் தி சேம் திங் ஹஸ் பீன் ரிப்பீட்டட் ஹியர். முக்கியமானத நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த ஹைலைட் பண்ணத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ விச் இஸ் எசென்ஷியல் அண்ட் டிசைரபிள்னு 2 குடுத்துருப்பாங்க. ஆடிட் ஆஃபீசர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீசருக்கு வந்து எனி டிகிரி பட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்கணும். அது டிசைரபிள். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீசர் ஸ்டேட் கேடருக்கு வந்து அதே தான் குடுத்துருப்பாங்க. ஸோ எம்பிஏ ஃபினான்ஸ், எம்பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாரி படிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் ஆஃபீசர் ஸ்டேட் கேடருக்கும் அதே தான் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீசருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து படிச்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி டிகிரிஸ் படிச்சிருக்கணும். ஆல் அதர் போஸ்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இத தவிர்த்து இந்த 3, 4 போஸ்ட்ட தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்குமே பேச்சுலர்ஸ் டிகிரி தான் வந்து ஒரு ஈக்விவலென்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து முடிச்சிருந்தீங்கனாலே நீங்க எலிஜிபிள். இந்த டிகிரிக்கு வந்து நீங்க 1/8/2026 வந்து இந்த டிகிரிக்கு வந்து நீங்க ஃபைனல் இயர் அப்பியர் ஆயிருக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்ணணும்? அப்ளை பண்றதுக்கு வந்து ssc.gov.inல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா Google Play Storeல இருந்து எஸ்எஸ்சியோட மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு, அதுலயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு ஓடிஆர் நீங்க பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அத முடிச்சுட்டீங்கன்னா நீங்க பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இவங்களே ஹைலைட் பண்ணி குடுத்துருக்கிறது வந்து ஃபோட்டோ. உங்ககிட்ட ஒயிட் பேக்கிரவுண்ட்ல ஃபோட்டோ இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் போடும்போதே உங்களுக்கு கேமரால உங்களுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ விச் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு தான் வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஃபோட்டோஸ் வந்து நீங்க எடுக்கணும், ரெடி பண்ணி வச்சிருக்கணுன்ற அவசியம் இல்ல. இதுக்கப்புறமா பேயபிள் ஃபீ வந்து ₹100. அது வந்து நான் ரீஃபண்டபிள். இது வந்து விமென், எஸ்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ₹100 எக்ஸம்ஷன் இருக்கும். இந்த ₹100 நீங்க நெட் பேங்கிங், யுபிஐ, மாஸ்டர் கார்ட், ரூபே கார்ட்ல நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ்ல வந்து நம்ம தமிழ்நாடுக்கானத மட்டும் பார்த்துடலாம். சதர்ன் ரீஜன்ல வரும். இப்ப ஸ்க்ரீன்ல ஹைலைட் ஆயிருக்கிறது தான் உங்களோட சென்டர்ஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லா இம்பார்ட்டன்ட்டான சிட்டீஸுமே வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்து டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லி நடத்தப்படும். 2 டயர்ஸ் இருக்கும். இந்த 2 டயர்லயும் நீங்க வந்து டாப் பண்ணணும். டயர் 1 பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரீஸ்ல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க்ஸ்க்கு 1 கொஸ்டினுக்கு 2 மார்க்ன்ற மாதிரி. நெகட்டிவ் மார்க்கிங் 0.50 இருக்கும். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். நீங்க சூஸ் தான் பண்ண போறீங்க. டயர் 2 பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். 2வது செஷன்ல இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இருக்கும். பக்கத்திலேயே மார்க்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க அத பார்த்துக்கலாம். செஷன் 3 வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கும். கம்ப்யூட்டர் டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி. இது வந்து செஷன் 2ல இருக்கும். இது வந்து 15 மினிட்ஸ்க்கு நீங்க 200 வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி தான். பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் மேஜர் சூஸ் பண்றவங்களுக்கு தான். எல்லாருக்கும் இருக்காது. அது மேண்டேட்டரி கிடையாது. பேப்பர் 1 தான் எல்லாருக்கும் கம்பல்சரி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அந்த வேர்டிங் டெஸ்ட் நான் சொன்னது. அதுதான் அங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ தாண்டி இந்த அப்ளிகேஷன்ல இந்த
பிடிஎஃப்ல பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் மட்டும் நீங்க வந்து சிலபஸ்க்கு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு ஒரு வரிக்கும் நீங்க அத வந்து YouTubeல போட்டு எடுத்தீங்கனாலும் நீங்க படிச்சிடலாம். ஸோ அது கேட்கறதுக்கு சொல்றதுக்கு ஈஸின்ற மாரி தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் தட். நீங்க உண்மையிலேயே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, இல்லன்னா இந்த பிடிஎஃப்ல இருந்து இந்த 4 சிலபஸ் பேப்பர்ஸ மட்டும் டவுன்லோட் பண்ணி, நீங்க எடுத்து படிச்சீங்கனாலே போதும். நான் எல்லாமே இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மட்டும் ஒரு ஒரு வேர்டுக்கும் நீங்க வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி படிச்சீங்கன்னா போதும். உங்களால ஈஸியா முடிச்சிட முடியும். எல்லா செஷனுக்கும் இங்க சிலபஸ் குடுத்துருப்பாங்க. இத தாண்டி நீங்க வேற எதுவும் படிக்க தேவையில்ல. இந்த சிலபஸ்ல இருக்க ஒரு ஒரு வேர்டுக்கும் நீங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சிருக்கணும். இப்படி வச்சிருந்தீங்கன்னா முடிக்க முடியும். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்க எப்படி அப்ளை பண்றது எல்லாமே பார்த்தாச்சு. டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறது வந்து கீழ ஹைலைட் பண்ணியிருப்பேன் இங்க. இந்த உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்க எடுத்து வச்சு நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இப்ப அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் அன்னைக்கே போலாமா? வேணாமா? அதெல்லாம் நம்ம செகண்டரி. அதெல்லாம் அப்புறம். இப்ப நீங்க அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. இத மாரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப் டு டேட்டடா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வீடியோல பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட்.